சுவையறிய சரண்ஸ் கிச்சடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பனிக்காலம், அதனால நிறைய பேருக்கு சளி, வீசிங், ஆஸ்துமா, சளி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டே இருக்குது. அதுக்கு ஒரு அருமையான டிஷ் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். சூப்பர் மிளகு கோழி. இதில் அதிகமாக ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப மினிமம் ஸ்பைஸை வச்சுட்டு பண்ணுறது. பெப்பரும் தேங்காய் எண்ணெயும் சேரும்போது ஒரு ஃப்ளேவர் உண்டாகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக வச்சுருக்கிற இஞ்சியை போடுறோம், மிளகுத்தூள் அது போடலாம். இது என்னுடைய அப்பாவோடைய ஸ்டைல். எங்கள் அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது இதில் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், பிராய்லர் கோழிலையும் செய்யலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். பாருங்க, அப்படியே நல்லா பூ மாதிரி வந்துருக்கு. ஆஹா, எக்ஸலன்ட். வணக்கம் நண்பர்களே, 7ஆம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி மூலமாக உங்களை இன்று நான் சந்திக்கிறேன். பனிக்காலம், அதனால் நிறைய பேருக்கு சளி, வீசிங், ஆஸ்துமா, சளி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டே இருக்குது. அதுக்கு ஒரு அருமையான டிஷ் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மிளகு கோழி, சூப்பர் மிளகு கோழி. அவ்வளோ நல்லது. சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாமே வெளியே வந்துடும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இதில் அதிகமாக ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப மினிமம் ஸ்பைஸை வச்சுட்டு பண்ணுறது. அந்த பெப்பர் ஜிஞ்சரோடைய அந்த ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்டீங்க, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், சைடுக்கு சாப்பிட்லாம், சும்மா சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். இதில் மெயினான விஷயம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை செய்கிறோம். மிளகு கோழி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? 3/4 கிலோ சிக்கன், 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு 1 ஸ்பூன், இஞ்சி பொடியாக அரிஞ்சு இஞ்சி, தேவையான கருவேப்பிலை, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போடணும். இதில் மெயின் விஷயமே சின்ன வெங்காயம் தான், பொடியாக அரிஞ்சது. வரமிளகாய் 8லேருந்து 10 வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நல்லா அரைத்தது, நம்ம அரைச்சி வச்சுக்கிறது. இந்துப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கடைசியாக. முக்கியமான விஷயம் தேங்காய் எண்ணெய் தான் இது அருமையான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம். இதில் 1/4 மூடி ஸ்லைஸாக அரிஞ்ச தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் கடுகு போட்டுருவோம். வரமிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் இதுதான் இதோட ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லது. சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ நல்லது, நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி ஆகும். இது பொதுவாக சாப்பிட்டு வரும்போது ஹார்ட்டு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ரத்தம் நல்லது. ரத்தத்தை சுத்திகரிக்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வணக்கிடுறோம். பொதுவாக இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொண்டு வரும். தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது ரொம்ப நல்ல விஷயம், தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், இதில் இந்த தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா தேங்காய் எண்ணெய், அது இதில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பொதுவாக பெப்பரும் தேங்காய் எண்ணெயும் சேரும்போது ஒரு ஃப்ளேவர் உண்டாகும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வணங்கிடுச்சு. அடுத்து சிக்கன் போட்டுருவோம். இது போட்டதுமே நம்ம இந்த பொடியாக வச்சுருக்கிற இஞ்சியை போடுறோம். இந்த சிக்கன் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது நல்லது. சிம்மில் வச்சு ஆவியிலே வேக வச்சு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாயில் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, சரிங்களா? இந்த ஒரு பாயில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் போடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது மிளகுத்தூள் அது போடலாம். கடைசியாக உப்பு. இப்போ இந்த பெப்பர் சிக்கனுங்கிறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த சளி கிளி பிடிச்சதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். என்னோட ஒரு ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இதையே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் இப்படி இந்த ஸ்டைலில் நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லி.
இது என்னுடைய அப்பாவோடைய ஸ்டைல். எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது இதில் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், பிராய்லர் கோழிலையும் செய்யலாம். புறாவில் வந்து இதே மாதிரி செய்வார் எங்கள் அப்பா. நல்லா இட்லி வேவிச்சு இது எனக்கு பண்ணி கொடுப்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பா ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்கள் செய்வார். அதில் அவரோட சிக்னேச்சர் டிஷ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் சில ஃபைன் டியூன்லாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு சைடாக வச்சு ஏதாவது சாப்பாட்டுக்கு இப்போ ஒரு பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூட்டான ஒரு இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. நம்ம போடுறதே சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி, அப்புறம் நம்ம மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான் மொத்தமே. ஸோ அவ்வளோ ரொம்ப ஒரு டேஸ்டான டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வந்திருக்கோம். ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் துண்டு போட்டோம்னா முடிஞ்சுது. தேங்காய் போட்டுடலாமா? இந்த சிக்கனோட இந்த தேங்காய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணிடலாம். எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டு இறக்கிடணும். இதுதான், அவ்வளோதான். ரெடி பெப்பர் சிக்கன். நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி. அதோட மனமே தனியாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோமா? வெந்திருக்கணும். ரொம்ப ரஃப்பாக இந்த மையாட்டெல்லாம் வேகக்கூடாது. இன்னும் இது போன்ற சுவையான மருத்துவம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு, பார்க்கறதுக்கு, எப்படி செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரண்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7ஆம் சுவை அறிய. உணவே மருந்து என்ற அடிப்படையில் தினம் ஒரு சுவை. சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் வந்து என்றைக்குமே ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஸ்வீட் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம இந்த இதில் சொல்லித்தரோம். என்ன சார் இன்னைக்கு பயங்கரமான கெட்டப்பில் வந்திருக்கீங்க? வாரியர் டயட்னு சொல்கிறதுல, அதனால் வாரியர் மாதிரி வரணும் இல்லை. பிரியாணிக்கு என்ன பொறுத்தளவுக்கு அருமையான விஷயம் வந்து ஜீரக சம்பா தான். ஒரு அருமையான உணவு இது. இது வந்து பக்கா சுக்கா சுவரொட்டி. மிக எளிமையான சமையல் முறை. உங்கள் வீட்டில் இருந்த சமையலறை தான் மிகப்பெரிய மருந்தகம். உங்களுடைய அம்மா தான் மிகச்சிறந்த டாக்டர். ஒமேகா 3 இருக்குது. இதில் கால்சியம், அயன், பொட்டாசியம், விட்டமின் D3 ஜாஸ்தியாகும். இது ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம். என்னோட ஒரு ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாம். இது 7ஆம் சுவை தேடி சரண்ஸ் கிச்சன். 7ஆம் சுவையறிய சரண்ஸ் கிச்சனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.